ஹே காய்ஸ், நம்ம ஷெட்டில் இன்னைக்கு கோழி முட்டையிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு முட்டை வந்து விரிசல் விட்டுருந்துச்சு. இதை வந்து திரும்ப அடை வச்சாலும் குஞ்சு பொரிக்காதுன்னு சொல்லிட்டு ஒத்து குடிச்சிருவோமேன்னு சொல்லி காலையிலே குடிச்சிட்டேன் ஒரு முட்டையை. யாரெல்லாம் வந்து நாட்டுக்கோழி முட்டை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நேற்று காலையில் போர் மோட்ரு போட்டு மதியானம் வந்து காட்டுக்கு பயிற மாதிரி கேட் வால் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். அதை அடைச்சிட்டு திரும்ப மார்னிங் வந்து போர் மோட்ரு போட்டு விடுமேன்னு சொல்லி கேட் வால்வு அடைச்சி விட்டு போர் மோட்ருக்கு வர வால்வை பூரா திறந்து விட்டு மோட்ரு போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸுக்கு வந்து நேம் என்னன்னு சொல்லிட்டு போங்க. தண்ணி வந்து 1 மணி நேரம் ஓடும். நம்ம அதுக்குள்ளேயும் சப்போட்டா கார்லாம் வந்து தண்ணி திறந்து விட்டுருந்தோம். அதை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்போமேன்னு கிளம்பியாச்சு. அதாவது 17x7 எவ்வளோ வருதுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு கேட் வால் வந்து எத்தனை மரம் இருக்குங்கிறது அதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அதோட ஆன்சர் தான் வந்து ஒரு கேட் வாலுக்கு வந்து இத்தனை மரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். நேற்று கட்டிட்டு வந்த தட்டையில் வந்து ஒரு கட்டு மிச்சம் இருந்துச்சு. மாட்டுக்கு அள்ளி போடுவோமே அள்ளி போட்டு தின்னுட்டு இருந்துச்சு. ஆட்டை மேய்ச்சல் கூட்டிகிட்டு போவோமேன்னு சொல்லி கிளம்பியாச்சு. அப்படி போன இடத்துல தான் வந்து இந்த பழங்கள் இருந்துச்சு. இதோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.